வேலு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஆனா அது சரியா தப்பான்னு தெரியல. என்னங்க? நாம ஏன் பூஜா வினோத்தை தனி கொடுத்துன்னு வைக்க கூடாது? என்னங்க இப்படி சொல்றீங்க? தனி கொடுத்தனமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம் இருக்கு? எனக்கு என்னமோ அவ இத நினைச்சுதான் இப்படி நடந்துக்கிறாளோன்னு தோணுது. அது எப்படிங்க உறுதியா சொல்றீங்க? அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. வேலு, உங்களுக்கு பொண்ணுங்களோட மனசை பத்தி எதுவுமே தெரியாது. புதுசா கல்யாணமான எந்த ஒரு பொண்ணுமே தான் புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி ஒரு சூழலை நாம பூஜாவுக்கு அமைச்சு கொடுக்கல. ஒருவேளை அது கூட ஒரு காரணமா இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. இதெல்லாம் பூஜாவுக்கு செட் ஆகுமா? செட் ஆகுதோ இல்லையோ அது இப்ப பிரச்சனையே இல்ல. ஆனா அவ இதுக்குதான் ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த சின்ன வீட்டுல இருக்க அவளுக்கு சங்கோஜமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலு, நாமளும் கல்யாணம் ஆனவங்க தானே, அந்த கஷ்டம் நமக்கும் தெரியும்ல. நாமளும் அத புரிஞ்சுக்கணும்ல வேலு. நீங்க சொல்றது ஒரு வகையில சரியா தாங்க படுது. மனசுல இருக்கத சொல்ல முடியாம தான் ஒருவேளை எரிச்சலாகி கடுப்பா பேசுறாளோ என்னமோ. ஆமா வேலு, கல்யாணமான புதுசுல ஒரு பிரைவசி தேவைப்படும். அது நம்ம வீட்டுல வசதிப்பட்டு வரல. இதுக்கு முன்னாடி நாம 2 பேரு, இப்ப அம்மாவும் அப்பாவும் கூட சேர்ந்து தங்கிட்டாங்கல்ல. சின்ன வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒன்னா இருந்தோம்னா அவங்களுக்கான நேரம் கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. அதனாலதான் வீட்டையும் வசதியும் தேடி போறதா அவ முடிவு பண்ணிருக்கா. நீங்க சொன்னா சரியா தாங்க இருக்கும். ஆனா அதுக்காக திரும்ப நம்ம வீட்டுக்கே போனா அண்ணன் ஏத்துப்பாரா என்னன்னு தெரியலையே. இந்த விஷயத்துக்கு அம்மா அக்கா எல்லாரும் சம்மதிப்பாங்களான்னு வேற தெரியல. உண்மைதான் வேலு, இப்ப இருக்கிற சூழல்ல பூஜா மட்டும் நம்ம வீட்டுக்கு போனானா கீர்த்திவில குத்தி காட்டி பேசி பேசியே கொன்னுருவா. அது என்னன்னா மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துன கதையாயிடும். அதனாலதான் பூஜா கீர்த்தி பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம வேற என்னதாங்க பண்றது? வேலு, இப்பதான் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்குல்ல. அத வச்சு நாம அவளுக்காக இங்க பக்கத்திலே ஒரு நல்ல வீட்டை பார்த்து குடி வச்சிடலாம். அவளும் சந்தோஷமா இருப்பா, நம்மளோட கண் பார்வையிலயும் இருப்பால. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரிதாங்க. இதுதான் அவளுக்கு விருப்பம்னா நாம் அதை செய்யலாம். ஒருவேளை விருப்பம் இல்லாம இருந்தா என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம தனியா ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ற பொறுப்பு அவளுக்கு இன்னும் வரல. அதப்படி இந்த விஷயத்துல நாம முன்னெடுக்க முடியும்? பொறுப்பை கொடுத்து பார்த்தா தானே வந்துச்சா இல்லையாங்கிறது தெரியும். பொண்ணுங்களுக்கு அது எல்லாமே தானா வரும். அப்படி வரலனாலும் நாம தான் இருக்கோம்ல, நாம பாத்துக்க மாட்டோமா? நான் மட்டும் என்ன எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வந்தா உங்களை கல்யாணம் பண்ண? ஏங்க நீங்க வேறங்க. இந்த உலகத்துல யார் கூடயும் உங்களை கம்பேரே பண்ண முடியாது. நீங்க ஒரு ஐயோ, போதும் போதும் போதும், காலையிலே ஆரம்பிச்சிடாதீங்க. ஏங்க என்னங்க நீங்க? பொண்டாட்டிய கொஞ்சிறதுக்கு காலையில என்ன மாலையில என்ன? மனசு இருந்தா போதாதா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இப்போ ஆக வேண்டிய வேலையில போய் பாருங்க. சரிங்க முதலாளி அம்மா, உங்க உத்தரவை மீற முடியுமா? முதலாளி அம்மாவா? இது எப்போல இருந்து? என்னங்க எப்பவுமே நீங்க எனக்கு முதலாளி தானே? போதும் 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 போதும், ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, அப்புறம் சுகர் வந்துற போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்க. வேலு, நமக்கு இப்போ நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்குல்ல, நாம வேலைக்கு ஆள் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆள் வச்சாதான் நம்மளால நேரத்துக்கு எல்லாத்தையும் முடிக்க முடியும். நான் பக்கவாட்டர் சொல்றேன், அவன் நல்ல ஆளுகளை பார்த்து கூப்பிட்டு வருவான். சரி வேலு, இப்போதைக்கு பூஜாவை தண்ணி கொடுத்து வைக்கிற விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். எதுக்கும் ஒரு வார்த்தை அத்தை அன்னைக்கிட்ட கேட்டுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க வாயே திறக்க கூடாது. சரிங்க. இதுதானடா? மாமா, நான் வெளியில போறேன். ஏதோ மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களே, சீட்டு கொடுங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள வீண் சிரமம்? எப்பவுமே பெரியவன் தான் வாங்கி கொடுப்பான், அவனே வாங்கி கொடுப்பான். நீங்க போங்க. இதுல என்ன மாமா இருக்கு?
நான் வாங்கினா என்ன, மாப்பிள்ள வாங்கினா என்ன? அப்படி இல்ல, நீங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள உங்களை வாங்கிட்டு வர சொல்றது தப்பு மாப்பிள்ள. பெத்தவங்களுக்கு பசங்க தான் செய்யணும், அதான் முறை. என்ன முறைய போங்க, இந்த காலத்துல இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானும் சொன்னேங்க, எத்தனையோ தடவை நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றாங்கல்ல, விட்டுருங்க.